கைஸ் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ ஹேவ் சம்திங் டு டேக் இட் வித் யூ. கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 to 7 minutes ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 6 to 7 minutes கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும். கன்சிடர் இப்போ நான் தான் ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கணும், எப்படியாவது பேங்க் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே மைண்டில் டிசைட் பண்ணிவிட்டு படிக்க வர்றேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதுகிறேன், ஒர்க் அவுட் ஆகலை, கிளியர் ஆகலை, ஒரு 25 மார்க் அவ்வளோதான் வருது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பரவாயில்ல நம்ம அடுத்த எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் நல்லா தரவு பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ணுவோன்னு போகிறேன். பரவாயில்ல 45 மார்க் வருது எனக்கு. ஸோ 45 மார்க் இன்னும் ஒரு 55 மார்க் வாங்கி தான் நான் கிளியர் பண்ணியிருப்பேனே, 10 மார்க் தானேன்ட்டு தேர்ட் எக்ஸாம் எழுதுகிறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். உடனே செம்ம ஜாலியாகிடுச்சு எனக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, அடுத்து மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. நான் மெயின்ஸ் படிக்கிறேன். மெயின்ஸ் படித்தா அது பாட்டுக்கு கிடக்கு. மெயின்ஸ் பயங்கர வளவலன்னு இருக்குது, பயங்கர பெருசாக கொஷின்ஸ் எல்லாம், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணால் அந்த மெயின்ஸ் வந்து போயிடுச்சு, ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. திருப்பி நான் ப்ரிலிம்ஸ்க்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸ் முடிக்க மெயின்ஸ் வருது. அந்த ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தப்புறம் தான் மெயின்ஸ்க்கு படிக்கிறேன். அந்த மெயின்ஸும் போயிடுச்சு. இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா யாருக்கு லாஸு? எனக்கு தான் லாஸ். ஏன்னா நான் திருப்பி ஒரு தப்பையே பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன தப்பை பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஒரு நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறது 50% இருக்குது அப்படின்னா மெயின்ஸ்க்கான எஃபர்ட் 100% போடணும், இல்லை 150% போடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு போடுற 50% எஃபர்ட்டில் 25% எஃபர்ட் தான் மெயின்ஸ்க்கு போடுறோம், இல்லை அதை விட கம்மியாக போடுறோம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம உயிரை கொடுத்து படிக்கிறோம். பட் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு தான் விக்ரஸாக படிக்க ஆரம்பிக்கிறோம் மெயின்ஸ்க்கு. இதை எப்போ ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, 1.5 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் ரியலைஸே பண்ணுவோம் நம்ம சரியாக மெயின்ஸ்க்கு எஃபர்ட் போடலைன்ட்டு. அப்புறம் தான் போடுவோம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இப்போவே சொல்ல வர்றேன். தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு IBPS கிளாக் முடிஞ்சிருக்கு இல்லையா, இந்த பீரியட், அதாவது ரிசல்ட் வரதுக்கு ஒரு 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 நாள் ப்ளஸ் 15 நாள் எடுத்துட்டிங்க, அடுத்த ஒரு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 35 நாள், சாலிடாக 35 டேஸ்ன்றது ஒரு பெரிய டைம் பீரியட். இந்த இதை எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ, எவ்வளோ மெயின் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க முடியுமோ, கரண்ட் அஃபேர்ஸை நான் சொன்ன மாதிரி 3 வாட்டி ரிவைஸ் பண்ணணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீ 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் சரி, 6 மாதம் படித்தாலும் சரி, 3 மாதம் படித்தாலும் சரி, எத்தனை மாதம் படித்தாலும் அதை 3 தடவையாவது திரும்ப ஒரே சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. 2-3 சோர்ஸ், ஒரே சோர்ஸ் மட்டும் படிங்க. ஏன்னா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது வேறு சோர்ஸஸில் பார்க்கலாம், அது தப்பு இல்லை. படிக்கிறத ஆனால் ஒரே சோர்ஸில் படிச்சுக்கோங்க கடைசி டைம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 3 வாட்டி ரிவைஸ் பண்ணணும். அப்போ தாங்க போய்ட்டு நம்மளுக்கு மறக்காது. ஏன்னா நம்ம ஒன்று சிட்டி ரோபோட்டில் ஒரு வாட்டி படித்தோன்னே எல்லாமே ஞாபகம் இருக்கிறதுக்கு. மெயினாக எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் இங்கிலீஷ்க்கு நிறைய எஃபோர்ட் போடுறீங்க. இங்கிலீஷ் கிளாஸ் கொண்டு வந்தாலும் சரி நிறைய பேர் வர்றீங்க. பட் ப்ரிலிம்ஸ் அளவுக்கு மெயின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதுக்கு தான் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸ்க்கு வரணுன்றதுனால தான் நிறைய சர்ப்ரைஸ் ஆஃபர்லாம் கொண்டு வந்தார். பட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, மேம் ChatGPT பார்த்தெல்லாம் ஆன்சர் போட்டால் அவங்க வாங்கிக்கிறாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஜென்யூனாக போடுறேன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இதுக்கு மேலே நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸை? ஸோ நாங்களே வந்து ஏதோ ஒரு ஆஃபரு இல்லை வந்து ஏதாவது ப்ரைஸு அப்படி கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க, அப்போ நிறைய பேர் கான்டென்ட் போய் சேரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் கொண்டு வருது. ChatGPT போட்டு நீங்கள் ஆன்சர் கொண்டு வரீங்கன்னா இப்போ என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நாளைக்கு மார்னிங் 10:30க்கு இங்கிலீஷ் செஷன் இருக்குது. ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ் தான். பிகாஸ் கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் டைப்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எரர் ஸ்பாட்டிங் வெர்சஸ் வொக்காபுலரி ரெண்டுமே. ஏன்னா கிராமர் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் வொக்காபுலரி, ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸும் எடுத்திருக்கேன். நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக 500 பேராவது லைவ் வாட்சிங் வாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக நான் எடுத்தப்போ IBPS கிளர்க்கு முன்னாடி அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 300 கிட்டே வந்தீங்க. ஸோ அதே மாதிரி அப்போல்லாம் நான் சும்மா வீடியோ கூட போட்டு சொல்லலை,
ஆனால் வந்து நார்மலாக வந்தீங்க. அப்போ எக்ஸாம் முன்னாடி அந்த ப்ரிலிம்ஸ்னால் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க, பட் மெயின்ஸ்னால் அவ்வளோ ஆர்வமாக இல்லை. தயவு செஞ்சு நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு வருஷம் போய் ரியலைஸ் பண்ணாமல் இப்போவே நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோ வீடியோஸ் கொண்டு வரோமோ தயவு செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் இங்கிலீஷ் 2.0 வாங்கினவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் நல்லா இருக்குது கான்டென்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி மேரத்தான் ஆஃபர் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒன்று எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அது செஷனோட மிடில் தான் சொல்லுவேன். வர்றவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. அது செஷனோட மிடில் தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயந்தான், ரைட்? ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு, அதாவது 5 பேர் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு 2000 rupees இருக்கக்கூடிய வீடியோ கோர்ஸும் ஃப்ரீயாக இருக்குது. அது உங்களோட ஆப்ஷன். நீங்கள் என்ன வீடியோ கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த வீடியோ கோர்ஸ் ஃப்ரீ தான். ஸோ இதுவும் இருக்குது, ப்ளஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு மார்னிங் 10 o'clock எரர் ஸ்பாட்டிங் வெர்சஸ் vocabulary மேரத்தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பண்ணுறது நீங்கள் நிறைய பேர் வந்து வரணும், நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேருக்கு அது போய் சேரணும் கான்டென்ட் அப்படின்றதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே.